கொஞ்சம் சத்தம் போடாமல் அழுதினா நான் தூங்கிக்குவேன். நாளைக்கு ஆஃபீஸில் எனக்கு நிறைய வேலை இருக்கு. தூக்க வேண்டியிருக்கா? தூக்கம் உனக்கு ஒத்தி உயிர் போக அழுவுறா. என்னன்னு கேட்க நாதி இல்ல. தூக்கம் வருதோ? நீ இன்னைக்கு எப்படி தூங்குறேன்னு பாக்குறேன். சரி, இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி பேசுற? என்ன நடந்துச்சா? ஏயா உன்னை சீக்கிரம் வீட்டுக்கு வந்தர சொன்னேன். வேற என்ன சொன்ன? வேலை இருந்துச்சுடி, அதான் லேட்டு. நீ 7 மணிக்கு ஆபீஸ் போற, 5 மணிக்கு ஆபீஸ் முடியுது. தவழ்ந்து வந்தா கூட 1 மணி நேரத்துல வந்துடலாம். நீ எத்தனை மணிக்கு வர? 10 மணி. இது கேட்டதுக்கு அடிக்க வர? அழுகிற சத்தம் கேட்காம அழுவணுமோ? தடவை நடக்கும் போது அத்த விட்டுருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ஏய், ஆஃபீஸில் வேலை தாண்டி பார்க்க முடியும். அப்பப்போ கிடைக்கிற டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். சரி, நீ உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசுவ, பழகுவ. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? காலையில் எந்திரிச்சு சமைக்கணும், மதியம் சமைக்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கணும். இது எல்லாத்துக்கும் இடையில நான் பார்க்குற ஒரே மூஞ்சி நீதான். ஒரு நாள்ல 18 மணி நேரம் தனியா இருக்கேன் தெரியுமா? தூங்குற டைம் தவிர மத்த டைம்ல என்ன பண்ணுவேன் சொல்லு? வாசலையே பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பேன், எப்படா இவன் வருவான்னு.